Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோவில் IoT டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ IoT டெக்னாலஜி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் M2M2 IoT ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் IoTனா என்னன்னு சின்ன இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வித் எக்ஸாம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். IoT ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னாலஜி. நம்மளோட குளோபல் என்விரான்மெண்ட்டில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன், அப்ஜெக்டிவ்ஸ், டெஃபினேஷன், ரியல் டைம் எக்ஸாம்பிள், கோல்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் அதர்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ IoT அப்படின்றது ஒரு ஃப்யூச்சர் என்விரான்மெண்ட்னால இது எல்லாருமே தெரிஞ்சுக்கினா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் டிவைசஸ், கலெக்ட் ரியல் டைம் டேட்டா, ஆட்டோமேட் டாஸ்க், improve efficiency, predict and prevent problem, remote monitoring control, enhance safety and security, build smart environment, support sustainability. ஃபஸ்ட்டு கனெக்ட் டிவைசஸ்னால் நம்ம மொபைல் ஃபோனில் மொபைல் டேட்டா மூலயமா இன்டர்நெட் ஆக்சஸ் வாங்கிக்கிறது. கலெக்ட் ரியல் டைம் டேட்டானா இப்போ நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோமேட் டாஸ்க்கு. இங்கே பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் எல்லாமே பண்ணிவிடும். எப்படின்னா M2M மூலயமா. இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. இந்த இடத்துல அதுவே அதோட எனர்ஜி, நம்ம ஹியூமன் எனர்ஜி, காஸ்ட் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ரிடிக்ட் அண்ட் ப்ரிவெண்டிங் தி ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மோட்டார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதில் நம்ம சென்சார் வச்சுருந்தோன்னா தண்ணி எக்ஸஸாக வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சென்சார் மூலிமா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணால் நம்ம மோட்டார்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ரிமோட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். நம்ம ஏசி ரிமோட், டிவி ரிமோட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னா வாய்ஸ் ரெகக்னேஷன் மூலயமா. நெக்ஸ்ட் ஒன் என்ஹான்ஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சேஃப்டியும் செக்யூரிட்டியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே கொடுப்பாங்க. சிசிடிவி கேமராஸ், நெக்ஸ்ட்டு ஃபயர் அலாரம்ஸ், அதுக்கடுத்து ஸ்மார்ட் லாக்கர், இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பில்ட் ஸ்மார்ட் என்விரான்மெண்ட். இனிமேல் பார்த்திங்கன்னா தி குளோபல் வில் பி வித் எ ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் இன் தி ஃபியூச்சர் ஆஃப் 2050. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஸ்மார்ட் என்விரான்மெண்ட்டாக மாறிடும். சப்போர்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இதுக்கு நான் ஈஸியான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, நம்மளோட வீட்டில் IoT வாட்டர் பிளான்டிங் சென்சார் அதுக்கு தான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வாட்டரை ட்ரைலையும் வெட்லேயும் ப்ராப்பராக அது பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை சப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த வாட்டர் சென்சாரை யூஸ் பண்ணுறோம். ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹாவ் கிளியர்ட் யூ த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே பார்த்திங்கன்னா IoTனா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதை இன்வென்ட் பண்ணது கெவின் ஆஷ்டன். ஃபாதரும் கெவின் ஆஷ்டன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதை அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா தான் அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் மூலயமா நம்ம ஆப்ஜெக்ட்ஸில் சென்சார்ஸ் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுற மூலயமா தான் அவர் இதை கண்டுபிடிச்சாரு வித்தவுட் ஹியூமன் இன்புட். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க். அது இன்டர் கனெக்டட் டிவைசஸில் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு யூஸிங் தி இன்டர்நெட். அது என்னென்ன பண்ணோன்னா, கலெக்ட் பண்ணும் டேட்டாவை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், சேவ் பண்ணும், அண்ட் தென் எப்படி பண்ணோன்னா எல்லாமே ஒன்லி பை யூஸிங் த இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் எதில் ஆக்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிவைசஸில் தான் ஆக்சஸ் ஆகிருக்கும். இந்த ரியல் டைம்லேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் ஹியூமன் இன்புட் அதிகமாக இருக்காது. ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அது RFID டேக் அதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த RFID டேக் தான் பார்த்திங்கன்னா அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. Just look them. நெக்ஸ்ட் ஒன் கோல்ஸ். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எப்படி கோல்ஸ் இருக்குமோ IoTக்கும் அதே மாதிரி கோல்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நான் அப்ஜெக்டிவ்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் திருப்பி கோல்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதனால் நீங்கள் கோல்ஸையும் அப்ஜெக்டிவ்ஸையும் ஒன்றாவே படிச்சுக்கலாம் IoTயில். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்தோடனே இதுலையும் பார்த்திங்கன்னா அதே அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்கிறது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸை நல்லா தரவு பண்ணிவிட்டு அட்வான்டேஜஸும் அதே மாதிரி இங்கே கோல்ஸையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஹோப் ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே IoTயை சிம்பிளாக
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஐஓடினா என்ன ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் போடுறேன் ஆஸ் ஏ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ChatGPT பற்றி போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை இமெயில் மூலமா இல்லைனா கமெண்ட் செக்ஷன் மூலமா என்ன நீங்கள் வந்து கொஷின் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஆன்சரிங் டு யூ பை த வீடியோஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற எல்லா ஐஓடிஸும் நான் உங்களுக்கு சூனாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.